நான் உயிரோட இருந்தேன்னா என் மிச்ச ஆயுசு முழுக்க உன்னோட திருப்திக்கு தான். சரணத்தில் விழுந்தார், சரீரம் மறைஞ்சு போச்சான். இதோ வேஷம் போட்டுக்கிற மாதிரி இத்தனை நாளா கோட்டீஸ்வரனா இருந்தார், இப்ப சாதாரண வேஷ்டி கட்டின்னு துளசி மாலை போட்டுன்னு வந்தார்னு ட்ரெஸ் சேஞ்ச் இல்லது. அவனை ஸ்மரிக்கிறத விட இனி நமக்கு வேற காரியம். அவ கல்யாணம் ஆகி இந்த ஆத்துக்கு வலது கால் எடுத்து வச்சு வந்தத்திலேருந்து இன்னி வரையில் பார்க்காத காட்சி. உனக்கு என்னோட வரணும்னா நான் என்ன மாதிரி நீ வரணும். நான் உயிரோட இருந்தேன்னா என் மிச்ச ஆயுசு முழுக்க உன்னோட திருப்திக்கு தான், உன்னை சந்தோஷப்படுத்ததான். மிச்ச ஆயுசு இனிமே எனக்கு கிடையாது. சேஷாயுஷா தோஷை, உன் திருப்திக்கு தான் என் ஆயுசு, உன்னை சந்தோஷப்படுத்துறது. இனி எனக்கு இல்லை என் வயசுன்னார். அப்படியே சாஷ்டாங்கமா சரணத்தில் விழுந்தார். என்ன ஆச்சரியம்னா அதான் அவருக்கு கடைசி சுவாசமா, கடைசி சுவாசம். அந்த குருவாயூர் வாசம் அவருக்கு இந்த குரு உபதேசம் மாதிரி கிடைச்சு குருவாயூரப்பன் சந்நிதிக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி இனி எனக்கு ஆயுசு இருந்தால் உனக்குன்னார். சரணத்தில் விழுந்தார், சரீரம் மறைஞ்சு போச்சான். அவருக்கு உடம்பு இருந்த இடத்துல உடம்ப காணும். இதெல்லாம் என்னன்னா இதான் கிருபாஸ்மரணம்ங்கிறது. எப்போ உன்னுடைய கிருபையை அனுபவிச்சமோ அப்ப இனிமே உன்னுடைய திருப்திக்கு தான் அப்படின்னு தாசர் என்ன பண்ணார், அப்படியே சன்னியாசி மாதிரி அந்த வேஷபூஷணங்கள் எல்லாம் களைச்சுட்டார். இதோ வேஷம் போட்டுக்கிற மாதிரி இத்தனை நாளாக கோட்டீஸ்வரனா இருந்தார், இப்போ சாதாரண வேஷ்டி கட்டின்னு துளசி மாலை போட்டுன்னு வந்தார்னு ட்ரெஸ் சேஞ்ச் இல்லது. பகவானுடைய ஒரு கருணைக்கு அவனை ஸ்மரிக்கிறத விட இனி நமக்கு வேற காரியம் இல்லை. மனமாற்றம் அது. அப்படியே பூர்ண சரணாகதி. சகலத்தையும் அவுத்துட்டார், எல்லாத்தையும் அவுத்துட்டு சாதாரண வேஷ்டியை கட்டிட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை நவரத்ன மோதிரம் வைர மோதிரம் நவரத்ன மாலை ஆபரணங்கள் கையில் கங்கணங்கள் மோதிரங்கள் சர்வத்தையும் கழட்டி விட்டு சாதாரண ஒரு துளசி மாலையை போட்டுண்டு கோபிச்சந்தனத்தை இட்டுண்டு சாதாரண வஸ்திரத்தை கட்டிண்டு அவள் அப்பா தாத்தா எல்லாம் பஜனை பண்ணின தம்புரா ஒன்று இருக்கு, சுவாமி ரூமில் மாட்டி வச்சிருக்க. அந்த தம்புராவை எடுத்து ஒட்டடை தட்டி சுத்தம் பண்ணி அதை டைட் பண்ணி ஸ்ருதியை சேர்த்துண்டு தார தாரையாக கண்களில் கண்ணீர் வடித்து ஹரிநாராயண 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 என மனவே ನಾರಾಯಣವೆಂಬ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬೀದಿದ ದರೆಯೊಳಗೆ பஜனை பண்ணிட்டு தார தாரையாக கண்ணீரை விடுற. இந்த நாம சங்கீர்த்தனம் சிப்ளாகட்ட ஸ்ருதியினுடைய சப்தத்தை கேட்டு அவருடைய சம்சாரம் உள்ளேந்து வந்து பார்க்குறா. அவள் கல்யாணம் ஆகி இந்த ஆற்றுக்கு வலது கால் எடுத்து வச்சு வந்தத்திலேருந்து இன்னி வரையில் பார்க்காத காட்சி. இப்படி ஒரு பகவன் நாமன் சொல்லிலாம் அவள் பார்த்ததே கிடையாது. கிட்டக வந்தா, சுவாமி என்னன்னா மாதோ கிளம்பிட்டேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு, இதோ பண்டரிபுரம் போயிட்டே இருக்கு. உனக்கு என்னோட வரணும்னா நான் என்ன மாதிரி நீ வரணும். கோட்டீஸ்வரனுடைய மனைவியா இருக்கக்கூடாது, சாதாரணமா வஸ்திரத்தை தரிச்சுண்டு என்னோட வந்தா வா போலாம். இல்லை
நீயே எல்லா சௌக்கியத்தையும் வச்சுண்டு சௌக்கியமா இத்தனை ஐஸ்வர்யத்தையும் வச்சுண்டு சௌக்கியமாறு நான் போயிட்டு என்னை விட்டுடு. கொஞ்சம் இருங்கோ நாத்தான்னா. சுவாமி கொஞ்சம் இருங்கோ. நான் நேராக உள்ள போய் இந்த பட்டு பீதாம்பரத்தெல்லாம் அவளும் அவுத்து விட்டு சாதாரண ஒரு நூல் புடவை கட்டிண்டு துளசி மாலை போட்டுட்டு போட்டது போட்டபடி பங்கீடு பண்ணுறதும் பாலனும் கிடையாது. அதாவது போட்டது போட்டபடி அப்படியே வச்சுட்டு ஒரு மாத்து புடவை 2 புடவையை சுருட்டி ஒரு பையில் திணிச்சுண்டு குழந்தையில கையை பிடிச்சி அழிச்சுண்டு வந்து வாங்க போகலாம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.